வணக்கம் நண்பர்களே. மீறுதல்கள் நம் வாழ்வில் புதியதல்ல. அன்றாடம் நாம் காணும் அனைத்து விஷயங்களிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாமும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அளவிற்கு அது சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், சாலை விதிகள் அது மீறப்படுவது மட்டுமல்ல, அதை மதிப்பது கூட இல்லை எனலாம். அன்றாடம் அதை நாம் நேரில் பார்க்கலாம். நம் வாழ்வின் அனைத்து விஷயங்களிலும் இதே நிலைதான். இந்த விஷயத்தில் நோ ஒன் கேன் 100% பர்ஃபெக்ட். எத்தனை சட்டங்கள் இருந்தாலும், தண்டனைகள் கிடைத்தாலும் யாரும் கைவிடுவதில்லை. நானும் விதிவிலக்கல்ல. பல நேரங்களில் என்னையே நான் சரி செய்திருக்கிறேன். மீறலை புறந்தள்ள தொடர்ந்து முயன்றும் வருகிறேன். குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் உறவுகள் கூட நம் சொல்லை மீறும்போது கோபமும் எரிச்சலும் அடைகிறோம். சில நேரங்களில் அவர்களை வெறுத்து ஒதுக்கியும் விடுகிறோம். ஆனால் அன்பே உருவான இறைவன் அப்படி செய்வதில்லை. அந்த நிலையிலும் நம் மீது அன்பு வைத்து நம்மை சீர்படுத்தவே விரும்புகிறார். இறைவனின் அன்பு கட்டளையை ஆதி தாய் தகப்பன் என்று சொல்லப்படும் ஆதாமும் ஏவாளும் மீறினதின் விளைவு இறைவனின் சாபத்திற்குள்ளானார்கள். அன்றே கிறிஸ்துவம் உருவாவதற்கு விதை போடப்பட்டது. வாழ்க்கை நெறிக்காக உருவான மீறுதல்களால் வரும் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி நமக்கு சுகவாழ்வு தர விரும்பிய இறைவன், உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஏசாயா 44:22 பைபிளில் வாக்குறுதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சிலுவை மரணத்தின் மூலம் அதை நிறைவேற்றியும் உள்ளார் என்பதை உணர்ந்து கொள்வோம். நம் மீறுதல்களை புறம் தள்ளி இறைவனின் பாதம் பணிவோம். அவர் அருளால் நம் வாழ்வை சீர்படுத்தி மகிழ்ந்திடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.